மா சுப்பிரமணியனுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு நல்ல சாவே வராது என RS பாரதி சாபம். மா சுப்பிரமணியன் கட்டிய மருத்துவமனைக்கு சென்றவர்களே அவருக்கு வாக்களிக்கவில்லை என்றும் RS பாரதி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அவர் பேசிய காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். சொல்றேன் காரணம் இருக்கிறார் பார். சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டிருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன் காரணம் இருக்கிறார் பார். சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டிருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஓப்பனா சொல்றேன் காரணம் இருக்கிறார் பார். சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் புவியரசன். புவியரசன், வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். புவியரசன் வணக்கம், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மா சுப்பிரமணியனை தோற்கடித்த சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல சாவே வராது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாள் பொதுக்கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை போரூரில் நடைபெற்ற இது சம்பந்தமான பொதுக்கூட்டத்தில் முன்னாள் காரம்பாக்கம் MLA கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவர் பேசிய அந்த கருத்து தான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவில் இருந்து சென்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் லீஸுக்கு சென்றுள்ளது என்றும் 6 மாதமோ அல்லது 11 மாதங்களிலோ அவர்கள் லீசு முடிந்து பிறகு ஓனரிடமே வந்து விடுவார்கள் என்று அவர் கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்கு